So hey guys, welcome back to channel, welcome back to our video of Ride with Kali. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு ரைடர்ஸ் வந்து மீட் பண்ண போறோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா லடாக் போறாங்க and அவங்க ஸ்டோரி கேட்ட உடனே எனக்கே பயங்கரமா இம்ப்ரஸ் ஆச்சு. சோ அவங்கள இன்டர்வியூ எடுக்க தான் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன ஹேசல் பயங்கரமா ஓடி வந்தேன். சோ அவங்கள மீட் பண்ணியாச்சு. So let's meet them. Bro, please introduce yourself. My name is Chokey. Okay. I am coming from Kumbakonam. Okay. So bro வந்து ஓட்டர் வந்து பாத்தீங்கன்னா NS250. ஓகே ப்ரோ, எப்படி இங்க நாக்பூர் வரைக்கும் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நாக்பூர் வரைக்கும் பரவாயில்ல ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஓகே, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. எப்படி ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நாக்பூர்ல இருந்து இங்க வந்து ஒரு 30 கிலோமீட்டர் முன்னால இருந்து ரோடு சரியில்லை. ஓகே, மத்தபடி ரோடு நல்லா இருந்துச்சு. அதான் கொஞ்சம் டஃபா போயிடுச்சு. ஓகே ப்ரோ, ஓகே. சோ இது வந்து இந்த ரைடு பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு இது என்ன ட்ரீம் ரைடா இல்ல எப்படி? ஆமா ப்ரோ, ட்ரீம் ரைடு தான் இது ஃபுல்லா. ஓகே, சோ இது லைக் எவ்வளவு வருஷமா நீங்க இத பத்தி பிளான் பண்ணிட்டீங்க? 3 இயர்ஸா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். 3 இயர்ஸா பிளான் பண்ணீங்க இத பத்தி? 2018 ல இருந்து பிளான் பண்ணிட்டு. ரைட். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு ரைடர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரைடரோட ஸ்டோரி கேட்டவொடனே நான் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். ஸோ லெட்ஸ் மீட். ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? ஃபைன் ப்ரோ, நீங்கள்? சூப்பர் ப்ரோ, சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஸ்டோரி தான் முக்கியம். இப்போ என்ன ஸ்டோரி சொல்லுங்கள் ப்ரோ. என்ன ஹிமாலயனில் வந்து ஹிமாலயாஸ்க்கு போகிறீங்க, எப்படி இது எப்படி நடந்துச்சு? ஹவு இட் இஸ் ஹேப்பன்? ப்ரோ ஆக்சுவலாக ஒரு பெரிய ஸ்டோரி ப்ரோ. நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் ப்ரோ. ஓகே, நான் ஹிமாலயாஸ் போகணும் அப்படின்றதுக்காக இந்த பைக் வாங்கினேன் ப்ரோ. இந்த பைக் வாங்கி 3 months தான் ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 years ட்ரீம் ப்ரோ எனக்கு, ஹிமாலயாஸ் போகணும் அப்படின்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயரே பிளான் பண்ண. லாஸ்ட் இயர் வந்து லாக்டவுன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இயர் எப்படியா நிறைய தடுங்கள் இந்த இயர். ஓகே, ஸோ எப்படியா நான் இந்த இயர் ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே. தென் இதுக்கு நடுவில் இருந்த உங்களுக்கு வந்து ஹேசல் பிரச்சனைகள், அப்புறம் உங்கள் ஜாபை பற்றி தான் நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். ப்ரோ ஆக்சுவலி வந்து இது வந்து உங்களுக்கே தெரியும் ப்ரோ, லே போனால் ஒரு நிறைய ஒரு லாங் லீவ் எடுக்கணும். அது ஹாஸ்பிட்டலில் கேட்டு பார்த்தா அவங்க தரல. ஸோ அதனால ஜாபே விட்டாச்சு ப்ரோ. ஜாப் ரிசைன் பண்ணிட்டீங்க? ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். பெங்களூர் சென்ட் கிலோமீட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணது, அங்கே ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ, ரைட். அதான் இந்த ஒரு ரைடுக்காக நீங்கள் இவ்வளோ வந்து லைக் மணி இது தட் இஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? நீங்கள் வந்து உங்கள் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வரீங்கன்னா ஸோ அது என்ன ரீசன், எதனால அந்த ஒரு இது ப்ரோ? அது ஒரு கிரேஸ் ப்ரோ. அது எப்படி சொல்ல, 10 yearsஸாக வந்து பைக்லேயே எங்கன்னா போகணும் ரொம்ப நாளாக தோணினே இருந்துச்சு ப்ரோ. ஓகே, அது வந்து ஒரு 3 years முன்னாடிலேருந்து லே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தோணினே மண்டக்குள்ள லேன்னு ஒரு மாதிரி ஓடினே இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால் கிளம்பிடலாம், இந்த டைம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ப்ரோ. சரி ப்ரோ, இதுக்கு வந்து நீங்கள் என்ன நீங்கள் வந்து லக்கேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரோ வண்டி பார்த்தீங்கன்னா கூட லக்கேஜ் வந்து லடாக் போகிற மாதிரி இருக்குது. உங்கள் ஒன்று லக்கேஜ் இல்லை ப்ரோ. என்ன ரீசன் எனக்கு ஒன்றும் புரியலையே. சிம்பிளாக தான் லோக்கல் ரைடு போகிற மாதிரி வந்துட்டீங்க ப்ரோ. எல்லாம் பைக் மேலே இருக்கிற நம்பிக்கை தான், ட்ரஸ்ட் ப்ரோ. ஓகே, இது பத்திரமா ட்ரஸ்ட். ஆமாம் ப்ரோ. இது பேர் வந்து சியா ப்ரோ. சியா. ஓகே ப்ரோ, செம்ம நேம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இது வந்து ஜெரிகேன் நீங்கள் மாட்டிருக்கீங்க. இது மாடிஃபிகேஷன் என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள்? ப்ரோ எக்ஸ்ட்ரா வந்து ஜெரிகேன் ஒன்று ஃபிட் பண்ணேன், ஹேண்ட் கார்டு ஒன்று போட்டேன், ப்ளஸ் வந்து மாடாக் இது லைட் போட்டிருக்கீங்க, ஃபாக் லேம்ப் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து போபோ வாட்டர் ப்ரூஃப், மழை வந்தாலும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இது டச்சா ப்ரோ? டச் ப்ரோ, டச் பண்ணலாம். டச் ப்ரூஃப். ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து ரைனாக்ஸ் டேங்க் பேக். ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் டாப் பாக்ஸ் ப்ரோ. ரைட் ப்ரோ. நீங்கள் வந்து பேனியர் சிஸ்டம்ஸ்லாம் எதுவுமே போடல ப்ரோ. ஓகே ப்ரோ, டாப் பாக்ஸோட அப்படியே. ஸோ ப்ரோவோட வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி தான் நர்ஸ் ஆன் ரோட், கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. அண்ட் ப்ரோவோட வந்து சேனல் யூடியூப்னா இல்லை, பட் வந்து அவரோட இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. அண்ட் அவங்க வந்து டே டு டே அப்டேட் பார்த்தீங்கன்னா அதில் கொடுப்பாங்க. நானும் இந்த வீடியோ முடிஞ்சுன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இது லைவ் பண்ணுறேன். அண்ட் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, உங்களோட மாடிஃபிகேஷன், பைக் மாடிஃபிகேஷன். ஓகே ப்ரோ, விண்ட்ஷீல்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். விண்ட்ஷீல்டும் அந்த கோபோ சார்ஜர் மட்டும் தான் போட்டு. ஓகே ப்ரோ, ஓகே. மாடிஃபிகேஷன் நீங்கள் ஃபாக் லேம்ப்ஸில் ஸ்டாக் லைட்ல நீங்கள் ஸ்டாக் லைட்லேயே இருந்தோம். ஸோ உங்களோட வந்து ஸ்டாக் லைட்ல உங்கள் இது வண்டி இது ஒரு எங்கேருந்து நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணது? கும்பகோணம் ப்ரோ. கும்பகோணத்துலேருந்து லடாக். ஆமாம் ப்ரோ. K2K அது வந்து சேம் காஷ்மீர் டு கும்பகோணமா? ஆமாம், அப்படி போட்டுடலாமா ரைடு? காஷ்மீர் டு கும்பகோணம். சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஸோ ஒன்று வந்து TN16 அந்த ப்ரோ வண்டி பார்த்தீங்கன்னா இது சித்தூர்லேருந்து வந்த வண்டி வந்து ப்ரோட வண்டி வந்து சித்தூர்லேருந்து வந்த வண்டி. ஸோ இவங்க வந்து 2 பேரும் ஆக்சுவலி நேற்று நிறைய குரூப் வந்தாங்க. ஸோ ரைடிங் குரூப் பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய பேர் இருந்தாங்க. நான் முடிஞ்ச வீடியோ போடுறேன், பட் இப்போ எல்லாரும் கிளம்பிட்டாங்க. 2000 years later. ப்ரோ பார்த்து போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். மீட் பண்ணுவோம் எல்லாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக ப்ரோ. மீட் பண்ணுவோம். பாய் ப்ரோ. உங்கள் நேம் சொல்லுங்கள் ப்ரோ. முரளி, அலி, கார்த்திக், நிதிஷ். ஓகே. அப்புறம் பாய்ஸ் இந்த 2 வண்டி வந்து கேரளாலேருந்து இருக்குது. அண்ட் நம்ம சேட்டா யூடியூபர் மலைபாரி. சேட்டா யூடியூப் சேனல் நேம் மலைபாரி, MALAYBARI. ஓகே, சூப்பர். நான் கீழே போடுறேன். 2 வண்டி, ஒரு வண்டி கேரளா, இன்னொரு 2 வண்டி கேரளா வந்துருக்கு. அப்புறம் அங்கே 2 பிரதர்ஸ் இருக்காங்க, தண்ணி ரீஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஹாய். ஓகே.
எஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து ப்ரோ வந்து எனக்கு எப்படி தெரியும்னாக்கா, நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 months பேக் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருக்கும் போது ப்ரோ வந்து லடாக் போயிட்டு அவர் பாதியிலே பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் அப்போ தான் எனக்கு ப்ரோ தெரியும். அப்போ தான் நான் அந்த வீடியோ மூலிமா தான் எனக்கு ப்ரோ தெரியும். அதுக்கப்புறம் நாக்பூர் ரீச் ஆகுது. ஹைதராபாத்லேருந்து ப்ரோக்கு ஒரு மெசேஜ் பண்ணேன், ப்ரோ இந்த மாதிரி நாக்பூர் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ வந்து உடனே வாங்க ப்ரோ, கண்டிப்பாக வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணி வந்து எங்களுக்கு ஸ்டே கொடுத்து நைட் அவர் ஆஃபீஸ்லேயே எங்களை வந்து ஸ்டே பண்ண வச்சுக்கினாரு. நைட்டு நாங்கள் வரதுக்கு நேற்று வந்து ஆக்சுவலி ஹைதராபாத் டு நாக்பூர் வந்து வரும்போது வந்து செம்ம மழை. ஸோ அதனால் ரைடு வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரோ வந்து வெயிட் பண்ணிவிட்டு எங்களை வந்து சூப்பராக ரிசீவ் பண்ணி அவர் ஆஃபீஸ்லேயே எங்களுக்கு ஸ்டே பண்ண வச்சார், டென்ட் போட வச்சினார். அதுக்கப்புறம் வந்து என் பைக்கில் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த மேட் டாக் ஃபாக் லேம்ப் வந்து இது பிரேக் ஆகிட்டுருந்துச்சு. இது நைட்டு ப்ரோ வந்து இது ஃபுல்லாக இங்கெல்லாம் வெல்டிங் அடிச்சு கொடுத்து இது வந்து கழட்டி கீழே தொங்கிட்டு இருந்துச்சு. ப்ரோ வந்து அவர் ஆஃபீஸ்லேயே அவர் கம்பெனிலே வந்து இங்கெல்லாம் வெல்டிங் அடிச்சு கொடுத்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. லடாக் போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஆச்சுனாக்கா, இதெல்லாம் பண்ணி முடிச்சதோடனே திரும்ப நைட் பைக் எடுக்கிறேன். நைட் ஒரு 1 o'clock இருக்கும் டைம். ஆமாம் 1:30 சம்திங் அந்த மாதிரி. அந்த டைமிங் பார்த்தா சடனாக பைக் பஞ்சர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி தான் பஞ்சரை பற்றி பேசினிருந்தோம். ப்ரோ வண்டியும் வந்து அவரும் இமாலயம் தான் யூஸ் பண்ணுறாரு. பஞ்சரை பற்றி பேசினிருந்தோம். அப்போ நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரூமுக்கு வரலான்னு வரும்போது பஞ்சர். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. மார்னிங் வந்து இங்கேருந்து திரும்ப நாக்பூர் டு ஆக்ரா போகணும், எப்படி போகிறதுனே தெரில. அதுக்கப்புறம் ப்ரோவே வந்து இந்த டயர் பேக் டயர் கழட்டி அதுக்கப்புறம் அவரே கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் போய் பஞ்சர் போட்டோம். திரும்ப ப்ரோவே வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. சூப்பராக. நான் இந்தளவுக்கு ப்ரோ வந்து இந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணார் நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். நம்ம ரைடர்ஸ்க்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்ம வெளியூர் போகும்போது நமக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நான் எல்லாத்தையும் சொல்கிறது என்னன்னா, நீங்களும் வந்து நீங்கள் வேறு நம்ம ஊருக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுதான் ஒரு இது, வேறு எதுவும் கிடையாது. இதுதான் ஒரு பாண்டு, ரைடர்ஸ்குள்ளே இருக்கிற பாண்டு இதுதான். யூடியூபர்ஸ்குள்ளே இல்லை, பட் என்ன பண்ணுறது, ரைடர்ஸ்குள்ளே அட்லீஸ்ட் இருக்கணும்ல, அதனால தான். ஸோ அதான் கைஸ், நிறைய பேர் வந்தாங்கன்னா நிறைய பேர்ட்ட பேச முடியல. நான் ஒரு வீடியோ போடுறேன், நிறைய பேர் ரைடு போனாங்க. ஸோ லைக் கேரளாலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் ஸ்பிளிட் ஆகி நிறைய பேர் வந்தாங்களா, அப்புறம் நிறைய பேர் ஸ்பிளிட் ஆகி எல்லாம் ஒன்றா சேர்ந்தீங்க. நான் வந்து சோலோ வந்து சித்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். வரும்போது வந்து ப்ரோவை மீட் பண்ணேன். ப்ரோ வந்து கும்பகோணம் டு லடாக். அதுக்கப்புறம் வந்து டூ கேரளா நானும் கும்பகோணத்துலேருந்து சோலோவாக தான் இருந்தேன். ப்ரோ வந்து கிட்டத்தட்ட நாக்பூர் ஹைதராபாத்லேருந்து இடையில சென்டரில் மீட் பண்ணோம். மீட் பண்ணி தான் எல்லாமே ஃபிக்ஸ் ஆனோம். வேலூர் பசங்க ஒரு 6 பேர் வந்திருந்தாங்க. கேரளாவிலேருந்து ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து இடையில தான் சந்திச்சுக்கிட்டோம். ஆமாம், எல்லாருமே கூட்டம் ஜகஜோதியா இருந்துச்சு ஃபுல்லாக இடமே. சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ப்ரோ. களி ப்ரோ. கண்டிப்பாக. ஸோ இதான் கைஸ், இது வந்து எப்படி சொல்கிறது, 4-5 பேர் வந்து சேர்ந்து இப்போ நம்ம தனியாக போகிறது தான் யோசிப்போம். பட் வந்து ஆன் தி வேல பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் அந்த மீட் பண்ணுறது தான் ஒரு பயங்கரமான ஒரு பாண்டு. அது சொல்லும் போது ஒரு பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ் வரும். ஸோ நேற்று வந்து யாருமே தெரியாதான் எல்லாரும் ஒன்றா படுத்து கிடந்தோம் எல்லாருமே பக்கத்தில். ஸோ அதுதான் வந்து ரைடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பாண்டு. ஸோ லெட்ஸ் மேக் ரைடர்ஸ் ஹாப்பி அண்ட் மேக் ரைடர்ஸ் ப்ரௌட். அண்ட் ப்ரோக்கு வந்து ஆல் த வெரி பெஸ்ட் ப்ரோ. பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்காக 100% எந்த சப்போர்ட்டும் இருக்குது. லே போகிற வரைக்கும் எந்த இஷ்யூனாலும் பார்த்துக்கலாம் ப்ரோ. சரிங்களா? ஓகே bro. So thank you for making part of the day. I'll see you soon in next video. Bye. Take care and do what you my defense. Stay happy, stay safe. Bye bye. Take care. நிறைய வீடியோஸ் வரும். Bye. மீட் பண்ணுவோம். ஹாப்பி ஜர்னி. பார்த்து போயிட்டாங்க. ஹாப்பி ஜர்னி. Bye bro. So friends எல்லாம் கிளம்பிட்டாங்க guys.